வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல ரொம்ப முக்கியமான ஒரு கான்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். 2023ஆம் ஆண்டுக்கான பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன நிகழ்ச்சிகளை போகலாம். புத்தாண்டு பிறக்கும் போதெல்லாம் நாம் ப்ரெடிக்ஷன்ஸ் லிஸ்ட்டை முன் வைப்போம். நாமளாக ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகள் இருக்காங்களே, அவங்க சொல்லிட்டு போன ப்ரெடிக்ஷன்ஸை மக்கள் முன்னாடி கொண்டு வருவோம். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டில் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா உலக புகழ்பெற்ற தீர்க்கதரிசி பாபா வாங்கா அவர்கள் கணிப்புகளை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேச போகிறோம் மக்களே. அதுலேயும் 5 முக்கியமான கணிப்புகள். 2023 அந்த 5 கணிப்புகள் மட்டும் நடந்துருச்சுன்னா மனித குலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட கணிப்புகளா 5 ஷாக்கிங்கான கணிப்புகளா அது அமைஞ்சிருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாபா வாங்க அப்படின்னா யாரு, இவங்களை எதுக்காக இந்த அளவுக்கு பல பேரை நம்புறாங்க, இவங்களோட கணிப்புகள் பொய்யானதுன்னு சொல்றவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஓகேவா, இதில் நம்பினா நம்புங்க, அவ்வளோதான். இட்ஸ் அப் டு யூ. மக்கள் உங்ககிட்டே விட்டுடுறேன். இவங்களோட கணிப்புகளை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நம்ம பார்த்தா மட்டும்தான், ஓ இவங்களோட பேக் ஸ்டோரி இவ்வளோ இருக்கா, அப்போ ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மையிலே தீர்க்க தரிசனங்கள் இருக்குமா என்ன அப்படின்ற சந்தேகம் நமக்கே பிறக்கலாம். அப்பேற்பட்ட அவங்களோட பேக் ஸ்டோரியை முழுமையாக பார்த்துட்டு வந்திருக்கேன். பாபா வாங்கா இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு கிராண்ட்மா வாங்கா அண்ட் பல்கேரியாவோட நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு 2 பெயர்கள் இருக்கு. இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேஞ்சலியா பேண்டபா டிமிட்ரோவா. இந்த ஆட்டோமன் எம்பையரில் தான் 1911ஆம் வருஷம் இவங்க பிறந்தாங்க. பாபா வாங்காவுக்கு 12 வயசு இருக்கும்போது மிகப்பெரிய சூறாவளி தாக்கத்துக்கு உட்படுறாங்க. இவங்க அந்த சூறாவளி காற்றில் சிக்கி தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணு முழுக்கவே நிறைய குப்பை கூலங்கள் சேர்ந்துருக்கு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து ஒரு வழியாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் இருக்கு, அதுதான் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சுது. எனக்கு பார்வை பறி போயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல, உலகத்தில் என்னென்னலாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நான் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பேன், அந்த ஆபத்துலேருந்து மக்களை காப்பாற்ற எப்படியாவது பாடுபடுவேன்னு 12 வயசில் இவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க அப்போ சொன்னப்போ யாருமே இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவங்க அப்ப சொன்ன விஷயம் அடுத்த 60 வருஷங்கள் வரைக்கும் உலக மக்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. என்னப்பா இந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ 12 வயசுல இவங்க தீர்க்க தரிசனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சு அவங்களோட 84வது வயசு வரைக்கும் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கான தீர்க்க தரிசனங்களை முன்வச்சிட்டு போயிருக்காங்க. 1996ல பாபா வாங்கா இயற்கை எழுதினாங்க. இந்த ஜோதிடம் தீர்க்க தரிசனம் 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஜோதிடம் அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்களோட வாழ்நாளில் என்னென்ன சுக துக்கம் வரப்போகுது அதை சொல்லுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படின்றது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5ஐயும் ஒத்து பார்க்கும்போது அதை உணரும் போது அவங்களுக்குள்ள சில காட்சிகள் இலைமறைவு காய்மறைவாக வந்து போகும். இதை வச்சு அவங்க எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இந்த விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி முன்வைக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம்னு அர்த்தம். புரியுதாங்க? ஜோதிடம் வேற, தீர்க்க தரிசனம் வேற. செம இன்ட்ரெஸ்டிங்கான லேடியா இருந்திருக்காங்களா? ஓகே, இவங்களோட 5 தீர்க்க தரிசனங்கள்ல முக்கியமான தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாடு மூலமா சிறிய நாடுகளில் பயோ வெப்பன் சோதனை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பயோ வெப்பன்னா உயிரி ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியர் பாம்பெல்லாம் பெருசாக கண்டுபிடிச்சி அதை உலக நாடுகள் கண்ணிலிருந்து மறைச்சு அதுக்கப்புறம் எந்த நாடுகளுக்கு தெரியாமல் அதை சோதனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போர் வர்றப்ப அதை பிரயோகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. இதை சொல்லும் போதே மூச்சு வாங்குது, செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இந்த பயோ வெப்பன்லாம் இருக்குல்ல, இந்த வைரஸ், இது போல நோய் கிருமிகள் நாம் வைக்கிற இடமே தெரியாதது அதிகபட்சம். அதை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் வேற, ஓகேவா? ஆனால் கண்டுபிடிக்கிறப்ப லேப்லேருந்து லீக் ஆகிடுச்சுன்னா, இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, அதுல ஒரு தியரி இருந்துகிட்டு தான் இருக்கு. வுஹான் லேப்ல இருந்து மேபி அது ஆக்சிடென்டலா லீக் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்பிரசி தியரியை விட்டுருங்க. ஆனா இது போல லேப் லீக் மூலமா அந்த வைரஸ் வெளியே வந்துச்சுன்னா உலகம் முழுக்க மிகப்பெரிய நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். தடுப்பு மருந்து அந்த ஆய்வு பண்ண நாடுகிட்டே இல்லைன்னா முடிஞ்சு போயிடுச்சு. உலகம் எதை நோக்கி போகுன்றது உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். அப்பேற்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர் இந்த பயோ வெப்பன் கண்டுபிடிக்கிறாங்களே, அந்த ஒவ்வொரு ஆய்வகத்துல இப்போ இருக்க தான் செய்யுது. ஆனா எந்த நாடு ஒத்துக்கும் அவங்க நாட்டுல பயோ வெப்பனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? எந்த நாடும் ஒத்துக்காது. அப்பேற்பட்ட பயோ வெப்பனை ஒரு பெரிய நாடு சின்ன நாடுகள் மேலே சோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். நம்ம சேனலை பார்க்குற ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் சார்ந்து 100கணக்கான வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், ஏன்ப்பா அவங்க ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்டை பற்றி தான் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்காவோட ஆதரவோடு யுக்ரைனில் நிறைய பயோ லேப்ஸ் இருந்ததா ரஷ்யா கிளைம் பண்ணுச்சு.
ஆனால் யுக்ரைனும் அமெரிக்காவும் அதை மறுத்தாங்க. ஏங்க எல்லா நாடுகளும் தான் லேப்ஸ் இருக்கும், அதுக்காக நாங்கள் ஏதோ பயோ வெப்பனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த லேப்ஸ்லாம் ரன் பண்ணிட்டு தான் ரஷ்யா பேசுது, அதெல்லாம் கிடையாது. ரஷ்யா மேலே மிகப்பெரிய விமர்சனம் எழுந்துருச்சு உலக நாடுகள் மத்தியில். ரஷ்யாவை உலக நாடுகள் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக எங்க மேலே பழிய போடுது ரஷ்யா அப்படின்ட்டு யுக்ரைனும் சொல்லிச்சு, அமெரிக்காவும் சொல்லிச்சு. ஆனால் ரஷ்யா இதில் பின்வாங்குற மாதிரி தெரியல. அவங்க தெளிவாக நின்னாங்க நிலைப்பாட்டில், இல்லை எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்குது, நாங்கள் யூஎன்ல சமர்ப்பிப்போம்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சாங்க. இது சார்ந்த வாக்கெடுப்புலாம் நடத்தப்பட்டுச்சு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவங்க சொல்றது நடக்க போகுதா இல்லை ஆல்ரெடி நடந்துருச்சா? இப்போ ஏற்பட்ட ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இங்கே எழுதா செய்யுது. அண்ட் இதே ப்ராஃபஸில் அவங்க இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது போல பயோ வெப்பனை அந்த சின்ன நாடுகள் மேலே அந்த பெரிய நாடு பிரயோகிக்கிறப்ப ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழப்பாங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ இருக்க யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது, கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் கரெக்டான ஃப்ரேஸாக இருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் நடந்துச்சா இல்லை நடக்க போதான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். 2வது தீர்க்க தரிசனம், அணுகுண்டு அப்படி இல்லைன்னா அணு ஆலை இந்த 2023 வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அல்லதுன்ற டேர்ம் வந்தது காரணமே ஒரு சில ப்ராஃபஸிஸ் டீகோட் பண்ணுறப்ப நம்மளுக்கே புரியாமல் போகும் மக்களே. ஸோ அதனால தான் 2 விஷயங்கள் நீங்கள் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கோம். இது போல் நியூக்ளியர் பிளாஸ்ட் ஒன்று நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஆசியாவோட மேகங்கள் நச்சு மேகமாக மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்துருச்சுன்னா அங்கே எந்த அளவுக்கு அணுக்கதிர்வீச்சு இருக்கும்னு சொல்லிட்டு உண்மை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு ஒரு தொகுப்பை இப்போ காட்டுறேன், அதை முழுமையாக பாருங்கள். 1986 செர்னோபில்ல, வேற எங்கேயும் இல்லை, யுக்ரைனில் இருக்கல, அந்த ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். செர்னோபில் டிசாஸ்டர் அரங்கேறிச்சிங்க. உள்ளே இருந்து ரியாக்டர் வெடிச்சு எத்தனை மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. உலகம் இப்போ வரைக்கும் அந்த 1986 ஒரு கருப்பு ஆண்டாக பதிவு செஞ்சு வச்சிருக்குன்னா அதோட தாக்கம் எந்த அளவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட செர்னோபில் டிசாஸ்டரை பற்றி முழுமையான தொகுப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் ஒருவேளை 2023 நடந்துச்சுன்னா என்னென்ன நிகழ வாய்ப்பு இருக்குது நெகட்டிவா அப்படின்றது உங்களுக்கே புரியும். இந்த பேரழிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம பயணிக்க வேண்டிய காலகட்டம் அப்போதைய சோவியத் யூனியன் காலகட்டம். அந்த சோவியத் யூனியனில் ஒரு முக்கியமான அங்கமாக, அதாவது 15 நாடுகளில் ஒரு நாடாக இருந்தது தான் இந்த யுக்ரைன். அந்த யுக்ரைனோட செர்னோபில் அப்படின்ற பகுதியில் அணுமின் நிலையத்தை அமைக்கலாம் அப்படின்னு சோவியத் யூனியன் முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக 4 ரியாக்டர்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. வெளிநாடுகளை நம்பி போகலை, சோவியத் யூனியனே தன்னோட சொந்த தயாரிப்பாக RBMK-1000 கிராஃபைட் மாடுரேட்டட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை உருவாக்குறாங்க. இந்த பவர் ரியாக்டர்ஸை டிசைன் பண்ணதும் சோவியத் யூனியன் தான், அதை முழு முதல் அளவில் செயல்பாட்டு கொண்டு வந்ததும் அதே சோவியத் யூனியன் தான். 4 ரியாக்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதை நம்ம தமிழில் அணு உலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஒட்டுமொத்த செர்னோபில் பவர் பிளான்ட்டையும் சோவியத் யூனியன் முழுமையாக கட்டி முடிக்கிறாங்க. அணு உலைகள் எப்போ வேணாலும் விபத்திற்குள்ளாகலாம் அப்படின்ற விஷயம் சோவியத் யூனியன் அரசுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. அவங்க அதனால தான் என்ன பண்ணாங்க, பொதுமக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்கள இந்த செர்னோபில் டவுன் பகுதி, அங்கே இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிளான்ட்டை அமைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் செர்னோபில் டவுனில் வசிச்சுட்டு இருந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகை 12,000 மட்டும்தான். இந்த அணுமின் நிலையத்தில் எப்படி மின்சாரம் தயாரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார், விமானம் இதெல்லாம் இயங்குறதுக்கு எரிபொருள் எப்படி அத்தியாவசியமான ஒன்றோ அதே மாதிரி இந்த அணு உலைகள் கரெக்டாக இயங்குறதுக்கு ஃபியூயல் ஒன்று அவசியமாக தேவைங்க. அது என்ரிச்டு யுரேனியம் 235 டை-ஆக்சைடு அப்படின்ற ஃபியூயல் தான். இந்த ஃபியூலை வச்சுக்கிட்டு அணு ஆயுதத்தையும் தயாரிக்க முடியும், இதையே பேஸாக வச்சு ரியாக்டர்ஸை செயல்பட வச்சு மின்சாரமும் தயாரிக்க முடியும். ஆக்கத்திற்காகவும் அழிவுக்காகவும் இந்த என்ரிச்டு யுரேனியத்தை பயன்படுத்துவாங்க. இது இங்கே ஃபியூலாக யூஸ் ஆகிட்டு இருக்கா. இதை வச்சு என்ன ஆகும்னா, அந்த ரியாக்டர்ஸில் நீர் இருக்குல்லங்க, தண்ணி, இதை சூடுபடுத்துவாங்க. அது அப்படியே ஆவியாக மாறும். ஆவியாக மாறுறது இந்த ரியாக்டர்ஸில் இருக்க டர்பைன்ஸை சுத்த வைக்கும். அதுக்கு பிறகு தான் மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணப்படும். இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நடந்தால் மட்டும்தான், பர்ஃபெக்டாக நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மின்சாரம் ஃபைனல் அவுட்டாக கிடைக்கும். நான் சொல்கிற இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அந்த அணுமின் நிலையம் சார்ந்து கரெக்டாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய பேரழிவை இந்த உலகம் அந்த ஒரு நாள் பார்த்துச்சிங்க. ஏப்ரல் 26 1986 வருஷம் அதிகாலை 1:23 மணிக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒட்டுமொத்தமாக இருக்க 4 நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் ஒரு ரியாக்டர், அதாவது 4வது ரியாக்டர் அதிகப்படியாக சூடேறுது. ஏன்னா இந்த அணுமின் நிலையத்தில் முக்கியமான ப்ராசஸே என்னென்னா, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் அப்பையும் சூடு அதிகமாக போகிறத கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கணும். இது ஒருவேளை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய தலைவலி. அது அந்த குறிப்பிட்ட ரியாக்டர் வெடிப்புக்குள்ளாகும். இங்கேயும் அதுதான் நடந்துச்சு. 4ஆம் எண் அணு உலை வெடிப்புக்குள்ளாகுது. இதுக்கப்புறம் தான் கதிர்வீச்சு வெளிப்பட ஆரம்பிக்குது, ரேடியேஷன்ஸ். உடனடியாக அங்கே உயிரிழந்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 பேர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேஷன் வெளியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது.
சோவியத் யூனியன் அரசுக்கு இது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கறதா அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, சரி நம்ம சில மணி நேரங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், உடனே அனௌன்ஸ் பண்ணிட வேணாம் உலகத்துக்கு, நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இம்பேக்ட் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாலும் அப்படியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேரோட உயிரிழப்பு நிற்கும்னு பார்த்தா அந்த பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இது சோவியத் யூனியன் அரசோட காதுகள் வரைக்கும் போகுது. இதுக்கப்புறம் தான் விஷயம் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்குன்னு அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. 36 மணி நேரம் கழித்து, அதாவது இந்த வெடிப்பு ஏற்பட்டு 36 மணி நேரம் கழித்து தான் அவங்க எவாக்குவேஷன் அப்படின்ற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்கள வெளியேற்றுவாங்கள பாதுகாப்பா அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பட் இட்ஸ் டூ லேட். ஏன்னா இவங்க எவாக்குவேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல மக்களும் அங்கே இருந்தவங்களா தனக்கு வாந்தி, மயக்கம், தலைவலி ஏற்பட்டு இருக்கிறதா தொடர்ந்து புகார்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1-2 பேர்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் புகார்கள் குவிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக இந்த எவாக்குவேஷன் வேலையை இந்த அரசு தொடர்ந்து முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த செர்னோபில் பிளான்ட் இருக்க 10 கிலோமீட்டர் தொலைவில் தான், அந்த செர்னோபில் டவுனில் தான் 12,000 மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்கனால இவங்க எல்லாரும் எவாக்குவேட் பண்ணது பத்தாதுன்னு அதையும் தாண்டி இருக்க பகுதிகளில் இருக்க மக்கள் அப்ராக்ஸாக சொல்கிறதா இருந்தால் ஒரு 1,16,000 பேர் இவங்களையும் முழுமையாக வெளியேற்றிட்டாங்க இந்த சோவியத் யூனியன் அரசு. ஏன்னா கதிர்வீச்சோட அபாயம் அப்படியே காற்றுல கலந்து போய்கிட்டே இருக்குது நிறைய தூரம் வரைக்கும். இதனால தான் அந்த அரசே பயந்துச்சு. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த பிளான்ட்டை சுற்றி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க மக்கள் எல்லாரையும் வெளியேற்றுற வேலையை சோவியத் யூனியன் கவர்மெண்ட் கையில் எடுத்தாங்க. இது நடந்தது மே 14. வெடிப்பு எப்போ ஏப்ரல் 26 நடந்திருக்கு. ஆனால் எவாக்குவேஷன்லேயே குழப்பம் நீடிச்சு அதுக்கப்புறம் தான் 30 கிலோமீட்டர் சுற்றளவு அப்படின்ற விஷயத்தை அவங்க கையில் எடுத்தது மே 14. இந்த டிசாஸ்டர் வெளி உலகத்துக்கு அவ்வளோ ஈஸியாக தெரிய வரல. இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு தான். என்ன இருக்குது, இந்த ஏப்ரல் 26 அதிகாலை நேரத்தில் அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்குல்ல, அதுக்கப்புறம் காற்றுல ரேடியேஷன் அதிகமாக இருந்திருக்கு. இது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம உடம்புல பிரச்சனை ஏற்பட்டாலே ஒழிய நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஸ்வீடனில் அணுமின் நிலையம் ஒன்று இயங்கிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஊழியர்கள்லாம் திடீர்னு ஷாக் ஆகிறாங்க. அங்கே இருக்க சென்சார்ஸை பார்த்து அதில் என்ன பதிவாகுதுன்னா, இங்கே இருக்க காற்றுல கதிர்வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க பயந்துட்டு என்னடா நம்ம பிளான்ட்ல இருந்து ஏதாவது கதிர்வீச்சு வெளிப்படுதா அப்படின்னு அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த திசையை நோக்கி சென்சார்ஸ் பதிவு அமைஞ்சிருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணுறப்ப தான் இந்த செர்னோபில் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அந்த வழி வந்து தான் இந்த கதிர்வீச்சுகளோட இம்பாக்ட் அதிகமாக இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. உடனடியாக ஸ்வீடன் அணுமின் நிலைய ஊழியர்கள் தெரிவிச்சிட்டாங்க, செர்னோபில்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அதை மறைக்கிறாங்க சோவியத் யூனியன் சொல்லிட்டு. ஒரு அணுகுண்டு ஏற்படுத்துகிற விளைவை விட 1000 மடங்கு அதிக விளைவை ஏற்படுத்த வல்லதுதான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட வெடிப்பு அப்படின்றது. ஏன்னா அந்த பகுதியோடு நின்றாது, காற்றில் ஃபுல்லாக கதிர்வீச்சை உணர முடியும். அதுவும் 3 விதமான முக்கியமான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்போட வேலை அதிகமாக ஆரம்பிச்சிடும். அயோடின் 131, சீசியம் 137, ஸ்டோன்டியம் 90. இந்த 3 தாங்க அந்த டைமில் காற்றுல அதிகமாக காணப்பட்டுச்சு. இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்க இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, தூசிகள், அந்த தூசிகளில் அப்படியே படர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சின்ன சின்ன அணு தானே, இதெல்லாம் அப்படியே படர ஆரம்பிச்சிடும். இந்த காற்று எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அந்த இடத்துக்குலாம் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே அப்படியே ட்ராவல் பண்ணி போகும். காற்று எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுதோ அங்கே அப்படியே தரையில் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே அப்படியே படர்ந்துடும். ஸோ மனுஷ உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, விலங்குகளுக்கும் பிரச்சனை. மண்ணில் படியுதுல, அந்த மண்ணுக்கும் பிரச்சனை. இதோட தாக்கம் நின்றாது. செடி, கொடி, மரம்னு பார்க்குற எல்லா விதமான உயிர்களையும் அழிச்சு ஒதுக்கி விட்டுரும். அந்த அளவு மிகப்பெரிய இம்பேக்டை தான் அந்த காலகட்டத்தில் செர்னோபில்ல இருந்த ஒட்டுமொத்த பகுதியுமே ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு. இந்த 3 விதமான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இதில் முதல்ல அயோடின் 131 இருக்குல்ல, இது நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, இது மேலே அப்படியே படிய ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் தைராய்டு கேன்சர் ஏற்பட்டு அந்த புற்றுநோய் முற்றி நீங்கள் இறக்கவும் நேரிடும். அடுத்ததா சீசியம் 137, இது என்ன பண்ணியிருக்குன்னா, இது அப்படியே நம்மளோட ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டிஷ்யூ இருக்குல்லங்க, திசுக்கள் உள்ள, இந்த திசுக்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுற வேலையை இது செஞ்சு ஒரு கட்டத்தில் உங்களோட எல்லா உறுப்புகளையும் செயலெடுக்க வச்சிடும். மூணாவதா ஸ்டோன்டியம் 90, இது ஒரு வகையான கால்சியம் தான். இது என்ன பண்ணுன்னா, நம்மளோட எலும்பு, பற்கள்லாம் இருக்குல்ல, இதை ஒட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணுற வேலையை பார்த்துரும். அவ்வளோ இதுக்கு அந்த காலகட்டங்களில் பால் குடிக்கிறதுக்கு கூட எல்லாருமே பயந்து குடித்தாங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான கால்சியம் சார்ந்த விஷயங்களையும் இது இம்பாக்டை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டோன்டியம் 90 அப்படின்றது. இதனாலேயே பல மக்கள் உயிரிழந்தாங்க அந்த டைமில். இந்த 3 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் பண்ண வேலை இருக்கே செர்னோபில் பிளாஸ்ட் அப்போ மறக்க முடியாது. இந்த சோவியத் யூனியன் கவர்மெண்ட்டும் எவ்வளோ பொறுத்து பார்த்தாங்க. சரி, 1 வருஷத்தில் முடிஞ்சிடும், 2 வருஷத்தில் முடிஞ்சிடும், கதிர்வீச்சு அபாயம் குறைஞ்சிரும் சொல்லிட்டு குறையவே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் 100 கணக்கில் மக்கள் உயிரிழக்க ஆரம்பித்தாங்க.
ஆனால் இந்த உண்மையான நம்பர்ஸை சோவியத் யூனியன் கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளி உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்க, இது இப்படியே விட்டால் வேலைக்காவது சுற்றி இருக்க மக்கள்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த செர்னோபிலை சுற்றி இருக்க பகுதி மக்கள் மட்டும் கிடையாது, 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் எந்தெந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் காலி பண்ணிடுங்க. இது நம்பர்ஸில் சொல்கிறதா இருந்தால் அப்ராக்ஸா 2,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாருமே உடனடியாக காலி பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த செர்னோபில் டிசாஸ்டர் நடந்த 4 மாதத்துக்குள்ளேயே 31 ஊழியர்கள் உயிரிழந்தாங்க. இவங்க எல்லாருமே அந்த செர்னோபில் அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டுமா, இந்த செர்னோபில் டிசாஸ்டர் நடந்த 4 மாதங்களுக்குள்ள 28 ஊழியர்கள் உயிரிழந்தாங்க. இவங்க எல்லாருமே அந்த பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டுமா, இந்த டிசாஸ்டர் நடந்து முடிஞ்ச 3 மாதங்களுக்குள்ள 31 பொதுமக்கள் இறந்தாங்க. இதெல்லாம் கம்மிங்க, நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம். இன்னும் உண்மையான ஃபிகர்ஸை சொன்னால் எங்கேயோ போகும். 1991 2015 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட இந்த யுக்ரைனிய மக்களுக்கு இந்த தைராய்டு கேன்சர் பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா, இது ஏற்பட்டிருக்கு. இதில் கொடுமை என்னென்னா, இதில் பெரும்பாலும் குழந்தைங்க, அதாவது மைனர்னு சொல்லல 18 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்க தான். வெளியில் தெரிகிற நம்பர்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சோவியத் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். அவங்க 1991 வரைக்கும் இருந்தாங்களே, அந்த டைம் வரைக்கும் கேட்டு பார்த்தோம். அவங்க உண்மையான ஃபிகர்ஸை வெளியிடவே இல்லை. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டது, 15 நாடுகள் அப்படியே தனித்தனியாக சுதந்திரம் பெற்று உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேருந்து வெளியே வந்ததா யுக்ரைன், ரஷ்யா, இது எல்லாமே. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது உண்மையான நம்பர்ஸ் என்ன, இந்த செர்னோபில் டிசாஸ்டரால் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எவ்வளோ லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு உண்மையான நம்பர் தெரியவே இல்லை. இந்த நேரத்தில் தான் இந்த கிரீன் பீஸ் என்விரான்மெண்டல் குரூப் அப்படின்ற அமைப்பு இந்த செர்னோபில் டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பாங்களே இவங்களோட எண்ணிக்கை 90,000க்கு மேலேன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆனால் சோவியத் தரப்பில் இருக்க எந்த நாடும் இது உறுதிப்படுத்த மாட்டுது. இதனால தான் சொல்கிறேன், இந்த டிசாஸ்டரால் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்றத என்னன்றதை வெளியே சொல்கிறதுக்குள்ளேயே 1008 டிபேட் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் வெளியே உண்மைன்றது இப்போ வரைக்கும் வரவே இல்லை. எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க. இந்த செர்னோபில் டிசாஸ்டர்லேயே யாரோ மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்ன தெரியுமா, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தாய்மார்கள் கனவோடு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் உருவான கருவை கலைக்க போன நேரம் அது. என்ன ஆச்சுன்னா, இந்த கதிர்வீச்சு அபாயம் அப்படின்றது நம்மளை மட்டும் தாக்காது, உங்கள் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையும் சேர்த்து தாக்கும். அதுதான் பெரிய பிரச்சனையே. உங்கள் ரத்தத்தில் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ்லாம் கலந்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. அந்த டைமில் எந்தெந்த பெண்கள்லாம் கர்ப்பிணிகளாக இருந்தாங்களோ செர்னோபிலை சுற்றி, அவங்க எல்லாம் மருத்துவமனைகளை நாட ஆரம்பித்தாங்க. இவங்களால் மருத்துவமனைகளை நிரம்பி வழி ஆரம்பிச்சது. அவங்களோட ஒரே ஒரு நோக்கம், எனக்கு கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட குழந்தை வேண்டாம், நாங்கள் ஆசாசியாக இந்த கருவை வளர்த்தோம் நானும் என்னோட ஹஸ்பண்டும், ஆனால் நீங்கள் கலைச்சிருங்க, அபார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு அவ்வளோ பெண்கள் போய் நின்னாங்க. இந்த தாக்கங்கள் இதோடு நிற்கலை. அந்த செர்னோபிலை சுற்றி இருக்க வனங்கள் இருக்குல்ல, அந்த வனங்களில் வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் ஒன்று ஒன்றா மடிய ஆரம்பிச்சது. அதில் அதிகப்படியாக உயிர் நீத்த விலங்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரிகள் தான். அதுவும் நிறைய நரிகளோட உருவ தோற்றம் மட்டும் கிடையாது, அதோட பிஹேவியர்ஸும் மாற ஆரம்பிச்சது. இதனாலேயே ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் வலுக்க ஆரம்பிச்சது. இங்கே இருக்கிற நரிகள்லாம் பேய்களாக மாறிக்கிட்டு இருக்குன்னு இப்போ வரைக்கும் அதை நம்புற பல பேரும் இருக்காங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் இந்த கதிர்வீச்சுகள் தான். மனுஷன், விலங்குகள் அதோட நின்றுச்சா என்ன, அடுத்து இயற்கையோட வரப்பிரசாதம் மரங்கள் வரைக்கும் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு சாம்பிள் இமேஜ் மட்டும்தான். செர்னோபில் பகுதியில் இருக்க மரங்கள், செடிகளோட நிலைமை ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. இந்த பச்சை பசேல்னு இருக்கும் பார்த்தீங்களா இலைகள், அது எல்லாமே அப்படியே சருகாக மாறிச்சு. அந்த கிளைகள், அந்த ஒட்டுமொத்த மரம், இது எல்லாமே கருப்பு நிறமாக காட்சி அளிச்சுது, ரொம்ப அடர் கருப்பு நிறமாக. இந்த மண் இருக்குல்ல, மரத்தோட வேர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மண், அந்த மண்ணே கருப்பாக மாறி மலடா நின்றுச்சு. பச்சை பசேல்னு இருக்க இயற்கை காட்சி அப்படியே மாறி இளஞ்சிவப்பு நரகத்தோட மறுபிம்பமாக இங்கே பார்க்க முடிஞ்சுது. இதுக்காக தான் சொல்கிறேன், செர்னோபில் டிசாஸ்டர் அப்படின்றது மனுஷகுலம் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத கொடூரமான பேரழிவுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அனர்த்தங்களுக்கு மத்தியில் இந்த 4வது ரியாக்டர் இருக்குல்ல, இதை சார்ந்து திரும்பவும் மறு கட்டமைப்பு மேற்கொள்ளப்படுது. இந்த அணு உலை வளைவுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் புதுசாக உள்ளே இறக்கப்பட்டு பாதுகாப்போடு திரும்பவும் அந்த குறிப்பிட்ட அணுமின் நிலையம் இயங்க ஆரம்பிச்சது. இந்த டிசாஸ்டர் நடந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அது ஏற்படுத்தின தாக்கத்தை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. 3வது ப்ராஃபஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வகங்களில், அதாவது லெபார்டரிஸ் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க, ஆய்வகங்களில் குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதை டிசைன் பண்ணுற வேலை போகுமாங்க. கருவை டிசைன் பண்ணுற வேலை, எந்த பாலினம் முத கொண்டு மாறுபாடுகள் செய்ய முடியும், தோலோட நிறம் முத கொண்டு எதுன்னு முடிவு பண்ண முடியும், அண்ட் அந்த குழந்தையோட குணாதிசயங்கள் இருக்குல்ல, கேரக்டரைசேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி குழந்தைங்க ஆய்வகங்களை பிறக்கும் அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இது சார்ந்த சோதனையாவது ஒரு நாடாவது செய்யாமல் இருக்கும்னு நம்புறீங்களா? நான் முழுமையாக நம்புகிறேன் மக்களே. இது சார்ந்த சோதனை கண்டிப்பாக பல நாடுகளில் போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அறிவியல் வளர்ச்சி அடைய அடைய அதை பாசிட்டிவாக மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுக்கு ஏற்ற, தங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவாகவும் பார்க்குற ஆய்வாளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் 2023 நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கதான் நான் சொல்லுவேன். மேபி 2023 இது அதிகரிக்கலாம். 4வது ப்ராஃபஸி, சூரிய புயல் அப்படி இல்லைன்னா சூரிய சுனாமி ஏற்பட்டு இந்த பூமியோட காந்த கவசம் இருக்குல்ல, இந்த மேக்னெட்டிக் ஷீல்டு, இது சேதமாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வரும், ஏப்பா இது சயின்ஸ் மேட்ரு, நம்மளுக்கு இந்த சூரிய புயல்னாவும் இல்லை சூரிய புயல் சுனாமினாலும் என்னன்னு பெருசாக தெரியாது, அப்புறம் எப்படி நடக்குமா இல்லைன்னு சொல்றது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரலாம். இந்த கேள்வியை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு தொகுப்பையே உங்களுக்கு பதிலாக அளிக்கிற மக்களே. அதாவது சூரிய புயல்னா என்ன, அதுலேயும் இந்த சோலார் சுனாமின்னு சொல்லப்படுதுல, சூரிய புயல் சுனாமின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன, இந்த எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலி தொகுப்பை முழுமையாக பாருங்கள். ஆங்கில படங்களில் ஒரு சில காட்சிகள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் இருந்து புயல் கிளம்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே சூரியனில் இருந்து புயல் கிளம்புனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுதா? சூரியனோட மேற்பரப்பில் கதிர்வீச்சு புயல் ஒன்று உருவாகி இருக்கு. இந்த சூரிய புயல் அப்படின்ற கான்செப்ட் இருக்குல்ல, இதை பார்க்கணுன்ற ஆசை கண்டிப்பாக பல பேருக்கும் இருக்கும். அதை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோலார் ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், சோலார் ஸ்டோமாக இருக்கட்டும், இது கூட நிறைய பேர்லாம் அவங்களே சூட்டியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வித்தியாசங்கள் நிறைய இருக்குங்க ஒன்னொருத்துக்கு இடையில. சூரியனோட மேற்பரப்பில் அப்படி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும் இதை முற்றுமுழுதாக பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம். வர்ற லெவலில் இருக்குங்க ஒவ்வொரு காட்சி அமைப்பும். ஆனால் நாசாவுக்கு நிகர் நாசா தான். இது போல் காட்சி அமைப்பில் உருவாக்குறதா இருந்தால் அவங்க தாங்க, வேறு யாருமே அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதை பாரதிட்டே சொல்ல எல்லாருமே. ஓகே, நாசா ஆய்வாளர்கள் இப்போ முக்கியமான விஷயத்தை அன்வீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பூமி மேற்பரப்பில் இருக்க காந்த புலம் இருக்குல்லங்க, இதை இந்த சோலார் ஸ்டோம் தாக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்க காந்த புலம் நல்ல பலமாக இருக்குது அப்படின்றதால யாருமே பயப்பட வேண்டான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர்றது கஷ்டன்றாங்க. இருந்தாலும் அந்த கதிர்வீச்சு புயல் கொஞ்சம் உள்ளே வருது அப்படின்னா, அந்த காந்த புலத்தோட பலத்தையும் தாண்டி மைல்டாக உள்ளே வருது அப்படின்னா, நம்ம செல்ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதோட சேவை தற்காலிகமாக துண்டிக்கப்படலாம். 1. 2வது, சேட்டலைட் சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துண்டிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. இது கூடவே ஜிபிஎஸ் இருக்குது, அது கூட சேர்ந்தது, அதுவும் கொஞ்ச நேரம் செயலிழப்பு தன்மை ஏற்படலாம். பவர் கிரிட்ஸ் இருக்குல்லங்க, இந்த மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகிற கிரிட் இருக்கும் பாருங்க, அந்த பவர் கிரிட்டில் கூட பாதிப்பு ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே லேசான மிதமான பாதிப்புகளை மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகளை இருக்காதுன்றாங்க. மேலே காந்தப்புலம் வலிமையாக இருக்கிறதால பயப்பட வேண்டாம் நாசா சொல்லியிருக்கு. ஸோ இது திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிற மக்கள் பயப்பட வேண்டாம். ஒரு பக்கம் இருக்க மக்கள் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ சூரிய புயல் நான் காலி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவான விஷயம் பயங்கரமாக பேசப்படுறதை பார்த்து தான் நாசா விரிவான விளக்கத்தையே கொடுத்துருந்தாங்க இந்த புயல் சார்ந்து. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு அரிய இயற்கை நிகழ்வை பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல பேரை காத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த சோலார் ஸ்டோம் மாதிரியான ஒரு சில அரிய இயற்கை நிகழ்வுகள் நடக்கிறப்ப அது கூடவே இந்த அரோரா லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கும். வானத்தில் ஒரு சுழல் காற்று சின்ன சின்னதாக தோன்றி தென்றல் ஃபீலை நம்மளுக்கு கொடுத்து கலர் கலராக ஒரு வான வேடிக்கை கான்செப்ட் நம்ம மனசுக்குள்ளே இறக்கி விட்டால் எப்படி இருக்கும், அது போல் காட்சிகள் உங்களால் பார்க்க முடியும். அதுதான் அரோரா லைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, இது போல் காட்சி அமைப்புகள் தான். இந்த அரிய அரோரா லைட் ஈவெண்ட் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய அளவில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. யாரும் அதே நாசா விஞ்ஞானிகள். அது எதுக்காக மெகா அளவில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன சூரிய புயல் இதோட சுடல் வேகம் அதிகமாகுது அப்படின்னா, ரொம்ப அருகாமையில் பூமி கிட்ட வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் மெகா சைஸில் இந்த அரோரா லைட்டை மக்கள் பார்க்க முடியுன்றாங்க. இதுக்கு முன்னாடி அரோரா லைட்டை வானத்தில் பல பேர் பார்த்துருப்பாங்களே, அது சம்மந்தமான நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது. அந்த ஒரு ஃபுட்டேஜை உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் அரிதான அந்த இயற்கை வானியல் நிகழ்வை நீங்களும் பாருங்கள்.
வேற லெவலில் இருக்குங்க. இயற்கை தான், அதில் சேஞ்சே கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மனுஷக்குள்ள மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சூரிய புயல் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதான் நிதர்சனம். 1989 வருஷம் கேனடாவோட கியூபெக் மாகாணம் இருக்குல்ல, அந்த மாகாணம் முழுக்கவே பிளாக் அவுட் ஆகிறதுக்கு அந்த சூரிய புயல் காரணமாக அமைஞ்சுது. அதீத மின் அதிர்வுகள் அந்த பகுதியில் ஏற்பட்டுச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, 2 நாட்கள் வரைக்கும் ஒளி வீச்சு அளவு குறையவே இல்லைன்னு ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க கனடா பகுதியில். அதாவது இரவு பகல் கான்செப்ட் இருக்குல்லங்க, அது வெறும் பகலாக மட்டும்தான் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா? அந்த அளவு எஃபெக்டை அங்கே இருக்க மக்கள் பார்த்ததா ஆய்வாளர்கள் இப்போ இருக்க தினமாக நம்புறாங்க. இந்த சூரியன் அப்படின்றது பூமியை மாதிரி நிலையான ஒரு நிலப்பரப்பை கொண்டதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியனோட மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சார்ந்து சொல்றாங்க பூமி மாதிரி நிலையான தன்மை எங்க இல்லைன்றாங்க. 2வது கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, காந்த புலம். சோலாரோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சூரிய துகள்கள், இது விண்வெளியை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதிலிருந்து அதிவேகமாக வெளிப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் எல்லாரையும் குழப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்புறத்தில் காந்த புலம் அதிவேகமாக வெளியேற்றப்பட்டு இருக்கு. அதுவே அந்த கொரோனாவுக்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா காந்த புலம் ரொம்பவே வலிமையாக இருக்குது. அதாவது வெளியே போகிறதா இருந்தால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருந்தாலும் வலு விளக்கணும், ஆனால் இங்கே வலு விளக்கலை. சரி, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா உள்ள செறிவு குறைஞ்சிரும், உள்ளே இருக்க காந்த புலமாச்சும் வலுவிழந்து காணப்படணும், ஆனால் அதுவும் நடக்கலை. இந்த முரண்பாடான விஷயம் இருக்குல்ல, இதை தான் விஞ்ஞானிகள் எல்லாருமே இப்போ தலையை பெச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படா சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு. பூமியில இருந்து நாம அனுப்புற செயற்கைக்கோள்கள் அடிக்கடி செயல் இழக்குது அப்படின்ற செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போல, அதுக்கு பிரதான காரணம் பார்த்தீங்கன்னா சோலார் விண்டு. இந்த சோலார் விண்டு எப்படி ஏற்படுது, இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது எப்படி தடுக்கலாம், அந்த சோலார் விண்டு ஏற்படுறதா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். புரியுதா எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சோலார் விண்ட் தொடங்குற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கொரோனா சம்பந்தமான ஆய்வுல முழு ரிசல்ட்டையும் பெறணும். இதை பேஸாக வச்சு மட்டும்தான் சோலார் விண்ட் தொடங்குமிடம் சார்ந்த அடுத்த கட்ட ஆய்வை கொண்டு போக முடியும். ஸோ நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் விஞ்ஞானிகள் இப்போ இந்த சோலார் விண்ட் சார்ந்து ஒரு கூற்றை முன் வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பூமி மாதிரியே சூரியன்லேயும் இந்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக சொல்லலை. அந்த நிலப்பரப்புக்கு மேலே காந்த புலம் அதிகரித்து அதோட செறிவு மிகுதியால் மேலே வர 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 அதோட அடுக்குகள் ஒவ்வொரு லேயரும் அப்படியே உள்ள ஃபுல்லாக டம்ப் பண்ணப்பட்டுட்டே வரும். இந்த செறிவுகள் அதிகரிச்சதுன்னா அதோட பவரும் அதிகரிச்சுட்டே போகும். இது மாதிரி காந்தப்புல செறிவு அதிகரித்து வெளியே வர்றதுனால தான் அது உச்சகட்ட வெப்பமாக சூரியனிலிருந்து வெளிப்படுறதா சொல்கிறாங்க. இதோட முடிகிற இடம் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றியும் அந்த வெளிப்புறத்தில் சொன்ன பார்த்தீங்களா கொரோனா, அதில் இருந்து சோலார் விண்டா இது வெளியாகலாம் அப்படின்னு இப்போதைக்கு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கூற்று மட்டும்தான், இன்னும் உறுதியாக சொல்லலை. ஆனால் அறிவியல் உலகத்தை எடுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே கூட்டுருந்தா சொல்லுவாங்க, ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அதுவே உண்மையாக கூட இருக்கும். இதுக்கு உதாரணம் பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம். யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை படத்தையே நம்ம எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அதே மாதிரி தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் இமேஜ் நம்மளுக்கு கிடைச்சிது. இந்த பட்டியலில் இருக்க 5வதும் கடைசியான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை முன்வைக்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏலியனால மனிதன் தாக்கப்படுவான்னு இந்த தீர்க்க தரிசனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக சமீபத்தில் நாசா கூட அறிவிச்சிருந்தாங்க, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக பூமியை ஒத்த, அதாவது நம்ம பூமி மாதிரி இருக்க பல கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம கேலக்சிக்கு அப்பாற்பட்ட அந்த கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பேற்பட்ட விஷயம் இருக்கிறப்ப அங்கே உயிரினங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குமா? என்ன நமக்கு அங்கே இருக்க உயிரினங்கள் ஏலியன்ஸ், அந்த உயிரினங்களுக்கு நாம ஏலியன்ஸ், அவ்வளோதான் வித்தியாசம். அப்பேற்பட்ட ஏலியன்ஸால மனுஷன் தாக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. இது போல ஒரு ஹேப்பனிங் நடந்தா கூட அந்த விஷயம் வெளியே தெரியுமா என்ன? இப்போ வரைக்கும் ஏலியன் இருக்குன்னு யாராலையும் நிரூபணம் பண்ண முடியல. அதுதான் உண்மை. நான் அதையும் சொல்லிடுறேன், ஏலியன் இப்போ இருக்குன்னு யாருமே சொல்லலை. அவளையே பென்டகன், இந்த அமெரிக்க ராணுவ தலைமையகம் இருக்க பாருங்க, அவங்க கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு இந்த யூஎஃப்ஓ சார்ந்து, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஏலியன் இங்கே பூமிக்கு வந்து செஞ்சுட்டு போனது, பூமியை இருக்கிறது சார்ந்து எந்த ஒரு திடமான ஆதாரமும் கையில் கிடைக்கலன்னு அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே இப்போ வரைக்கும் அதை சந்தேக பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழலில் தான் இந்த தீர்க்க தரிசனம் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான காணொலி தொகுப்பை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். இந்த ஏலியன்ஸ், யூஎஃப்ஓ, அப்புறம் சமீபத்தில் பென்டகன் சொன்ன விஷயம், இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தீர்க்க தரிசனம் பழிக்குமா பழிக்காதான்ற முடிவுக்கு நீங்கள் வர முடியும். அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம் பென்டகன் இருக்குல்ல,
அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, யூஎஃப்ஓ சம்பந்தமாக நாங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, இவர் ஒரு உத்தரவை சமீபத்தில் பிறப்பிச்சிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 1945 இருந்து 2022 வரைக்கும் இந்த காலகட்டங்களுக்கு இடையிலான யூஎஃப்ஓ கேசஸ் இருக்குல்ல, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இதை நான் இங்கே பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வினோதமாக இருக்காது, அதுன்னு பல விஷயங்கள் பொதுமக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கும் அரசுக்கு தகவல்களா. இதை தான் கேஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி இந்த காலப்பகுதிக்குள்ளே வந்த யூஎஃப்ஓ கேசஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம அதிகாரிகள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி இது சார்ந்த விசாரணை பண்ணி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை என்கிட்ட சமர்ப்பிங்க அப்படின்னு அமெரிக்க அதிபரே சொல்லியிருந்தார். அது மட்டுமா, இதுக்கான ரீசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தொடங்கிறதுக்கும் அவர் ஆணை பிறப்பிச்சிருந்தார். இதுக்கான முற்றுமுழுதான செலவையும் அமெரிக்க அரசு தான் பார்க்க போதாலும் மாற்று கருத்தை வேணாம். ஸோ இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பைடன் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் பென்டகன் இந்த ஏலியன் சார்ந்த அவங்களோட பழைய ஆய்வுகள் இருக்கு பாருங்க, அதுக்கு புத்துயிர் கொடுத்து திரும்ப அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஜூலை மாதம் வாக்கில் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரோ, அதாவது ஆல் டொமைன் அனாமலி ரெசல்யூஷன் ஆஃபீஸ், இப்பேற்பட்ட ஒரு அலுவலகத்தை, ஒரு அமைப்பு மாதிரியான அலுவலகத்தை பென்டகன் உருவாக்குறாங்க. இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸாக இருக்கட்டும், ஸ்கைஸாக இருக்கட்டும், அண்டர் வாட்டராக கூட இருக்கட்டும், இங்கெல்லாம் யூஎஃப்ஓ நிகழ்வுகள் எந்த அளவுக்கு பதிவாகுது, அங்கே வேற்று கிரக வாசிகள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, எத்தனை பேர் இதெல்லாம் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது, பிதற்றுறாங்களா, உண்மையிலேயே பார்த்ததை சொல்கிறாங்களா, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த ஆரோ அமைப்பு மூலமாக மட்டும்தான் விடப்படும். அப்பேற்பட்ட இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்போ இருக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட ரிப்போர்ட்ஸு இந்த அமைப்பை நோக்கி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா மீளாய்வு பண்ணுற வேலையை இந்த அமைப்பை சேர்ந்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பைடர் சம்மந்தமான ஃபோட்டோ ஒன்று வெளியாகி இதுதான் ஏலியன்னு பல பேரும் பிதற்றிக்கிட்டு இருக்க இதே நேரம் தான் யூஎஃப்ஓ சார்ந்து பென்டகன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக தற்செயலாக நடந்தது தான், அந்த ஃபோட்டோ வெளியானதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவங்க இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த விஷயத்த சொல்லவே கனெக்ட் பயங்கரமாக ஏற்படுதுங்க. பென்டகன் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக் அப்ரோச் அடிப்படையில் தான் எங்களோட இந்த யூஎஃப்ஓ சார்ந்த ஆய்வு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான புதிய ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் யூஎஃப்ஓ பார்த்தா அது இதுன்னு சொல்லிட்டு. பூமிக்கு ஏலியன் வந்ததற்கு முக்கியமான லைனிங் இது, பூமிக்கு ஏலியன் வந்ததுக்கு எந்த ஆதாரமும் இப்போ வரைக்கும் கிடைக்க பெறலன்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் வருது, ஆனால் சாலிட் எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லையா. சரி, இதை தாண்டி போனால் இந்த ஏலியன் பயணிக்கிறதா சொல்லப்படுற பறக்கும் தட்டு மாதிரியான விஷயமா இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு வானூர்தியாக இருக்கட்டும், இது எதுவுமே பூமியில் விழுந்து கிராஷை ஏற்படுத்தின ஒரு தடம் கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைன்னு பென்டகனே சொல்லுது. அண்ட் யூகங்களால் எந்த பயனும் கிடையாது, அறிவியல் ஆதாரம் தான் எல்லாத்துக்கும் அவசியம். யூஎஃப்ஓ பற்றி தெரிவிக்கலாம் அப்படின்னு யூஎஸ் மிலிட்ரி அறிவிச்சுது. இந்த ஆரோ உருவாக்கணும் சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மீள் அறிவிப்பை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட எத்தனையோ வழக்குகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பென்டகன் சொல்லுது. சமீபத்தில் 143 கேசஸை இவங்க ஹேண்டில் பண்ணாங்களாம். மல்டிபிள் சென்சார்ஸ் மூலமாக 80 நகர்வுகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கான். அதாவது ஒரு மோஷன் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு நடமாட்டம், ஒரு அசைவு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை சென்சார் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கும், இங்கே ஏதோ ஒன்று யூனிக்காக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே அசைவு இருக்குன்ற மாதிரி. இது மாதிரி இந்த 143 கேசஸில் 80 கேசஸ் இது போல் சென்சார்ஸ் மூலமாக மட்டும் பதிவாகி இருக்கான். இதில் மற்ற கேசஸ்லாம் அவங்க ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா, இதனால தான் காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு கேஸ் மட்டும் இப்போ வரைக்கும் அன்எக்ஸ்பிளைனபிளாக இருக்கிறதா பென்டகனே சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க இது ஏலியன் இப்போ வரைக்கும் சொல்லலை, அதை மைண்டில் வச்சுங்க, தெளிவாக கேளுங்க. அன்எக்ஸ்பிளைனபிள்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்கள விளக்க முடியலன்னு. அது என்ன கேஸ்னா, ஒரு பலூனாங்க, இந்த பலூன் சார்ந்த ஒரு அசைவும் அந்த சென்சாரில் பதிவாகி இருக்கா. ஆனால் அதோட தோற்றமாக இருக்கட்டும், மற்ற சில விஷயங்களாக இருக்கட்டும், இதை பற்றி அவங்களாலேயே விவரிக்க முடியலையா. ஸோ நம்ம ஃபோக்கஸ் இங்கே இருக்கணும். இதை விட்டுட்டு கடற்கரை ஓரம் ஒதுங்கிய கடல் அரக்கன் இந்த பக்கம் போகவே வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்டை பற்றியும், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ப்ராஜெக்டை பற்றியும் சொல்கிறேன். இந்த யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண படிச்சிங்க, ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யூஎஃப்ஓ சார்ந்து ஆர்வத்தில் படிச்சுட்டு இருக்கவங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். 1969 இந்த ஆய்வு முடிவுக்கு வந்தது, ஓகேவா. ஆனால் இப்போ வரைக்கும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது முடிவுக்கெல்லாம் வரல, இன்னும் ரகசியமாக இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் போயிட்டு இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க நம்பிக்கை விட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,618 சைட்டிங்ஸ் பதிவாகியிருக்கான். சைட்டிங்ஸ்ன்னு சொல்கிறது, இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பேன், திடீர்னு வானத்தில் வித்தியாசமாக ஒரு உருவம் தோன்றி இருக்கும், இது ஒரு சைட்டிங். அன்ஐடென்டிஃபைடாக இருக்குது பார்த்தீங்களா, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இப்போ பிளேன் ஒன்று பறந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பிளேன் ஷேப்பில் இல்லாமல் வட்டமாக ஒரு விஷயம் அப்படி பறந்து போச்சுன்னா நம்மளுக்கே சஸ்பெக்டாக இருக்கும் பார்த்தா ஒரு விஷயம், அது எல்லாமே இந்த சைட்டிங்ஸில் வந்துடுவாங்க. இது மாதிரி 12,618 சைட்டிங்ஸ் நிகழ்வுகள் இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் பதிவாகியிருக்கான்.
இதில் இந்த 12,618 சைட்டிங்ஸில் 701 மட்டும்தான் அன்ஐடென்டிஃபைடா, மற்ற எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களாம். பென்டகனோட இந்த யூஎஃப்ஓ சார்ந்த ரீசர்ச்சை பற்றியும் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் ஆதாரம் எதனா கிடைச்சிருக்கா இது வரைக்கும், இதை பற்றியும் தெளிவாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் இல்லைப்பா நீ என்ன சொல்ல நீ மனம் அதை ஏற்க மறுக்கிறது, கடற்கரையில் நாங்கள் கண்டது ஏலியன் சிலந்துகளே அப்படின்னு நீங்கள் திரும்ப என்கிட்டே உருட்டினீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, உங்கள் கையில் அந்த முடிவு. இந்த நேரத்தில் இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ இது சம்மந்தமாக மக்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அடங்கிய தொகுப்பு ஒன்று இருக்குது. அதை முழுசாக பார்த்துட்டிங்கன்னா ஓ இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதையும் இவ்வளோதான் நான் சொன்ன பாருங்க, இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், இதுதான் அதோட விரிவாக்கம். அதான் வானத்தில் ஏதோ பறக்குது ஆனால் என்னன்னு தெரியலப்பா. ஆனால் மனுஷ குலம் பயன்படுத்துகிற ஒரு குறிப்பிட்ட வானூர்தி அது இருக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக மனுஷன் அல்லாத வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்களே, அவங்க பயன்படுத்துகிற ஒரு வானூர்தி தான் இந்த யூஎஃப்ஓ அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் உலகம் முழுக்க இந்த யூஎஃப்ஓ ஃபாலோவர்ஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இது நிதர்சனம். இந்த யூஎஃப்ஓ ரிசர்ச்காக எத்தனையோ நாடுகள் முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் பிரதானமான 2 நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கனடா. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இந்த நேஷனல் யூஎஃப்ஓ ரிப்போர்ட்டிங் சென்டர் அப்படின்ற ஒரு மையம் இந்த 2 நாடுகளை சேர்ந்த மக்களுக்காக பிரத்யேகமாக இப்போ வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க. அதாவது யூஎஃப்ஓவை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, இது சம்மந்தமான தொடர்புகள் யார் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அவங்களாம் நேரங்காலம் பார்க்காம இந்த மையத்தில் அவங்களோட தகவலை தெரிவிக்கலாம். இதுக்காக செயல்படுறதா இந்த நேஷனல் யூஎஃப்ஓ ரிப்போர்ட்டிங் சென்டர் அப்படின்றது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2018 வருஷம் கிட்டத்தட்ட 3395 பேர் நாங்கள் யூஎஃப்ஓவை பார்த்தோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 2019 பார்த்தீங்கன்னா 5971 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நாங்கள் யூஎஃப்ஓ பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2020 விதிவிலக்கு கிடையாதுங்க. கொரோனா காலகட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் யூஎஃப்ஓ பார்த்தோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் யூஎஃப்ஓ ரிப்போர்ட்டிங் சென்டர் இருக்குல்லங்க, இதுக்காக பிரத்யேகமாக ஒரு இணையதளம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இணையதளத்தில் தான் ஒவ்வொருத்தரும் தங்களோட பதிவுகளை இட்டுக்கிட்டே வருவாங்க. நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு இது நடந்துச்சு, இந்த டைமில் இந்த ஒரு குறிப்பிட்ட செகண்டில் இந்த வார்த்தையை நாங்கள் பேசணும், அங்கேருந்து ஒரு தொடர்புகளும் ஏற்படுச்சு. இது போல் ஒவ்வொருத்தரும் அடுக்கடுக்கான கதைகளை பதிவுகளை இதில் இட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெப்சைட்டை பார்க்கவே தெரியும், மர்மம் நிறைஞ்ச ஒரு வெப்சைட்டாக தான் இந்த வெப்சைட் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுவும் டேட் வைஸ் பிரிச்சிருப்பாங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும், அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த அமெரிக்கா மட்டும் பேஸ் பண்ணி யூஎஃப்ஓ சைட்டிங் ரேட்டிங்ஸ் ஒன்று கொடுத்தோம்னாக்கா கலிஃபோர்னியோட ஒரு பகுதியில் மட்டுமே 2019 485 கேசஸ் உள்ள ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இது 2018 182 மட்டும்தாங்க இருந்துச்சு. அதாவது இத்தனை தடவை யூஎஃப்ஓ நிகழ்வு அங்கே நடந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஃப்ளோரிடா பொறுத்த வரைக்கும் 2019 வருஷம் 385 கேசஸ், இது 2018 156 மட்டும் தான் இருந்திருக்கு. இதில் மூணாவதாக வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் 2019 வருஷம் மட்டும் 222 கேசஸ் பதிவாகியிருக்கு. இது 2018 எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 51 மட்டும்தான். இந்த இடத்துல நான் யூஎஃப்ஓ பார்த்தேன், நான் தூங்கிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டுச்சு, திடீர்னு வெளியே எழுந்து போய் பார்த்தா வட்டமாக ஒரு பறக்கம் தட்டு பறந்துட்டு இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்குற விஞ்ஞானிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஞ்ஞானிகள் எல்லாரையும் ஒருங்கே சங்கமிச்சிருக்க ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி அப்படின்ற அமைப்புங்க. அவங்க இந்த யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி ஆய்வுக்காக இந்த வானத்துக்கு போது பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸ், இதை பற்றி பொதுமக்களுக்கு சரியான புரிதல் கிடையாது. இதனால வானத்தில் எதை பார்த்தாலும் அதை பார்க்கும் தட்டு அப்படின்னு இவங்களே முடிவுக்கு வந்துடுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள்னா, நீட்டான ஒரு ராக்கெட் மேலே பறந்தா கூட மக்கள் அதை நீட்டான ஷேப்பில் இருக்கிறதா நம்புறது இல்லையா. பார்த்தா கூட அவங்களோட மனசுக்குள்ள வட்டமான ஒரு பறக்கும் தட்டு வடிவத்தை அவங்களே செயற்கையாக கொண்டு வந்து இந்த ராக்கெட் நீட்டு கிடையாது வட்டமாக தான் இருக்குன்னு அவங்களே நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குல்லங்க, எலான் மஸ்க் தலைமையிலான நிறுவனம், அந்த நிறுவனம் ஸ்டார்லிங்க் அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய செயற்கைக்கோள்களை வானத்துக்கு அனுப்பிச்சுட்டா இருக்கு. அவங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 48,000 செயற்கைக்கோள்களை பூமியை சுற்றிய நிலை நிறுத்தணும் அப்படின்றதான் எலான் மஸ்கோட மிகப்பெரிய திட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம செல்போன்ஸ் டவர் மூலமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இனிமேல் டவர்லாம் வேண்டாம், பூமிக்கு வெளியே நிற்குது பாருங்க ஒவ்வொரு செயற்கைக்கோள்களும், அதுவே போதும் உங்களுக்கு இணைய வசதியை ஸ்பீடாக கொடுக்கறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய செயற்கைக்கோள் வானத்தில் ஏவப்பட்டு இருக்குல்ல, இதை பார்த்துட்டு கூட நிறைய மக்கள் நான் அங்கே யூஎஃப்ஓ பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்களும் நம்பாதீங்க, சொல்கிறவங்க எதனா சொன்னால் விளக்கம் கொடுங்கன்னு இந்த அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டியை சேர்ந்த விஞ்ஞானிகள் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது எல்லாம் பார்த்தும் கூட மக்களுக்கு தவறான புரிதல் ஏற்படுது அப்படின்னா இதில் எங்களோட தப்பு எதுவுமே கிடையாதுங்க, எல்லாம் மக்களோட மனசில் தான் இருக்கணும். அந்த விஞ்ஞானிகள் தெளிவாக சொல்கிறாங்க. எந்த விஞ்ஞானி எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் இருப்பாங்களே, அவங்க மனசு மாறுற மாதிரி தெரியாதுங்க. ஸோ அவங்களோட பர்செப்ஷன்லேருந்து இந்த கண்டென்ட்டை அப்படியே செகண்ட் ஹாஃப் ட்ராவல் பண்ணலாமே.
யூஎஃப்ஓ வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைகள் தான் பிரதான வகைகளாக இருக்குது. அதில் 1 பிளாக் ட்ரையாங்கிள், 2வது ஃப்ளையிங் சாசர், 3வது ஃபூ ஃபைட்டர், 4வது கோஸ்ட் ராக்கெட்ஸ், 5வது கிரீன் ஃபைபால்ஸ் அண்ட் 6வது மிஸ்ட்ரி ஏர்ஷிப். இப்போ நான் சொன்ன இந்த 6 வகைகள் சார்ந்து தான் ஒவ்வொரு தடவையும் நிறைய புகைப்படங்களை வெளியிடப்பட்டிருக்கு. அதுவும் உலகத்தோட தலை சிறந்த சர்வதேச பத்திரிகைகள்லேயே இந்த குறிப்பிட்ட புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னவங்க நம்ப முடியுதாங்க? இதுவோ உண்மைதான். குறிப்பிட்டு சொல்லணும், பிளாக் ட்ரையாங்கிள் இதோட ஷேப் இப்படி தான் இருக்கும்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருந்துச்சு. ஃப்ளையர் சாசர் இப்படி இருக்கும்னோ, ஃபூ ஃபைட்டர் இப்படி இருக்கும்னோ நிறைய உருவ அமைப்போட வெளியிடப்பட்டிருந்துச்சு. கோஸ்ட் ராக்கெட்ஸ் பேரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கலங்க, பயமுறுத்துற மாதிரி. இதோட உருவ அமைப்பு இப்படி தான் இருந்திருக்காங்க. கிரீன் ஃபைபால்ஸ் இதோட பேர்லேயே அதோட அர்த்தம் வந்துருச்சு, பச்சை கலரில் எரியிற நெருப்பு மாதிரி அர்த்தம். இதுவும் ஒரு யூஎஃப்ஓ வகையை தான் பார்க்கப்பட்டு இருக்கு. கடைசியாக மிஸ்ட்ரி ஏர்ஷிப், அதான் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க, அது போல ஷிப்ஸை இவங்க உள்ளே கொண்டு வராங்க. நிலவில் முறையாக மனுஷன் காலடி எடுத்து வச்ச நாள் 1969 ஜூலை 20ஆம் தேதி. இந்த வரலாற்று சாதனை இருக்குல்ல, மனித குலத்தோட வரலாற்று சாதனை. இதை நிகழ்த்துறது அமெரிக்காவோட அப்போலோ 11 மிஷன் தாங்க. இந்த மிஷனில் நீல் ஆம்ஸ்டாங் கமாண்டராக இருந்தார், மைக்கேல் காலின்ஸ் அப்படின்றவர் கமாண்ட் மாடியூல் பைலட்டாக இருந்தார், பஸ் ஆல்ட்ரின் லூனார் மாடியூல் பைலட்டாக இருந்தாருங்க. இதில் நீல் ஆம்ஸ்டாங் தான் மனுஷ குலத்திலேயே முறையாக நிலால காலடி எடுத்து வச்சவர். அந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கும். 2வதா காலடி எடுத்து வச்சார் பார்த்தீங்களா, அவர் பேர் தான் பஸ் ஆல்ட்ரின். இந்த நிலவில் காலடி எடுத்து வைக்கிற படலம் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது பூமிக்கும் நிலவு வரைக்குமான ஒரு தொடர்பு கட் பண்ணப்பட்டிருந்துச்சாம். இதை வேணும்னே பண்ணதா கூட இப்போ ஒரு கூட்டு நிலவிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளை மேலே இருந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் கீழே பூமிக்கு தகவலாக கொடுத்துருக்காங்களாம். அது குறியீட்டு சொற்களாக பார்க்கப்படுது. அதில் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சாண்டா, இன்னொரு வார்த்தை போகி. இது எதுக்கு பொதுவாக பயன்படுத்துவாங்கன்னா, விண்வெளியில் நாம் விவரிக்க முடியாத ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்து போகுது அப்படின்னா அதுக்கான மறைமுக குறியீடு வார்த்தைகளாக பூமியில் இருக்க கண்ட்ரோல் பேஸுக்கு அங்கே இருக்க விண்வெளி ஆய்வாளர்கள் இப்படி தான் சொல்லுவாங்களாம். நான் இங்கே ஒரு சாண்டாவை பார்த்தேன், நான் இங்கே ஒரு போகியை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இதே வார்த்தைகள் நிலவுலேருந்து இந்த இடத்துக்கு கீழே பூமியோட கட்டுப்பாட்டு அறைக்கும் வந்துருந்துச்சாங்க, இந்த அப்போலோ 11 மிஷன்லேயே சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்த மக்கள் காதுகளுக்கு எட்டப்படாத வகையில் இவங்க இந்த சாண்டா போகின்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்கலாம் கூட இப்போ வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கரெக்டாக 15 நிமிஷங்கள் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பூமியோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கட்டுப்பாட்டு அறை, அந்த இடத்துக்குமான தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 15 நிமிஷங்கள் அந்த ப்ராஜெக்டில் என்னதான் நடந்துச்சு இப்போ வரைக்கும் அந்த மர்மம் முடிச்சு அவிழாம தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டீம் நிலாவுக்கே போல அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணி வெளியிட்டிருக்காங்கன்னு அது ஒரு கூட்டம் பேசப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நாம் படித்து வந்தது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்டாங் தான் முதல்ல காலடி எடுத்து வச்சாருன்னு அப்படியே போயிடுவோம். ஓகே மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நம்பினால் நம்புங்கள். நம்புறவங்களுக்கு இது தீர்க்க தரிசனம், இது எல்லாமே நான் 5 சொன்ன பாருங்க, அதெல்லாம் நம்பாதவங்களுக்கு இது வெறும் கணிப்பு, அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.